ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு தாராளம் வெளிப்படுவதாக. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் தேவ சமூகம் நமக்கு மேன்மையான நன்மைகளை கொண்டு வருவதாக. ஆமென். ரூத்தின் சரித்திரம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை சத்தமாய் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தாராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம். எங்கள் பிதாவே, ஜீவனுள்ள ஆண்டவரே, தம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த பகல் வேளை ஆண்டவர் கொண்டு வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை நடத்துவதாக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. இந்த ரூத்தின் சரித்திரம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவம் என்பதை நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. பிரியமானவர்களே, இங்கே ஒரு குடும்பத்தாரை நாம் பார்க்கிறோம். பெத்லகேமில் வசித்து வந்த ஒரு குடும்பம். நகோமி என்கிற ஒரு நல்ல ஸ்திரீயினுடைய குடும்பத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த காலம். யோசுவா என்கிற தேவனுடைய மனிதனுக்கு பிறகு இஸ்ரவேலை ஆளுகின்ற ஒரு நிரந்தரமான தலைவனை யோசுவா ஏற்படுத்தவில்லை. மோசே யோசுவாவை ஏற்படுத்தினது போல யோசுவா ஒரு தலைவனை ஏற்படுத்தவில்லை. ஆகவே கர்த்தர் அவ்வப்போது இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதற்காக, ரட்சிக்கிறதற்காக, அவர்களை நடத்துகிறதற்காக ஆண்டவர் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலினுடைய கடைசி நியாயாதிபதி என்று அழைக்கப்பட்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆண்டவருக்கு மகிமை. இந்த யோசுவாவினுடைய மரணத்துக்கு பிறகும் சாமுவேலுடையதான மரணத்துக்கு முன்பும் இடைப்பட்ட காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் தான் நாம் இங்கே வாசிக்க கேட்ட இந்த ரூத்தின் சரித்திரத்தில் நடந்த ஒரு சம்பவம். தேசத்திலே பஞ்சம் என்கிற ஒன்று அடிக்கடி ஏற்படுகிறதாய் இருந்தது. நம்முடைய நாட்களிலேயும் சமீபத்திலே ஒரு பஞ்சம் வந்தது, கொரோனா என்கிற கொடிய நோயினாலே. ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த பஞ்சங்கள் என்பது அவ்வப்போது தேசத்தில் வருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாமின் நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். ஈசாக்கினுடைய நாட்களிலே ஒரு பஞ்சம் வந்தது என்று பார்க்கிறோம். யாக்கோபினுடைய நாட்களில் ஒரு பஞ்சம் வந்தது என்று பார்க்கிறோம். யோசேப்பு ஆண்ட நாட்களில் ஒரு பஞ்சம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி பஞ்சங்கள் அடிக்கடி தேசத்தில் வந்தது. எலியாவினுடைய நாட்களிலேயும் தேசத்தில் பஞ்சம் வந்தது என்று நாம் படிக்கிறோம். இந்த பஞ்சத்தின் நாட்களிலே மனிதர்கள் ஆங்காங்கே இடம் பெயர்ந்து போவது வழக்கம். இங்கே ஒரு குடும்பத்தாரை பார்க்கிறோம். பெத்லகேமை விட்டு அவர்கள் மோவாபுக்கு புறப்பட்டு போனார்கள். அநேகருக்கு
தேசத்தில் பஞ்சம் வந்தபோது பெத்லகேமை விட்டு போகாமல் அந்த பஞ்சத்திலேயும் கர்த்தர் எங்களை காப்பார் என்ற விசுவாசத்தோடு அவர்கள் பெத்லகேமில் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த ஒரு குடும்பம் மட்டும் பெத்லகேமை விட்டு விக்கிரகங்கள் நிறைந்த தேசம் என்று அழைக்கப்படுகிற மோவாப் தேசத்துக்குள்ளே போய் அவர்கள் வியாபாரம் பண்ணி செழிக்கலாம் என்கிற நல்ல எண்ணத்தோடு போனார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது போல அவர்களுடைய வாழ்க்கை நடக்கவில்லை. அவர்கள் எதிர்பார்த்ததை விட தலைகீழாக அவர்களுடைய வாழ்க்கை மாறி போனது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தி, நகோமி பெத்லகேமில் இருந்தது வரைக்கும் அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அவளே தன்னுடைய வாயினால் சொல்லுகின்ற சில வசனங்களை பைபிளில் இருந்து உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். பெத்லகேமில் இருக்கும் நகோமி என்பது இந்த காலை நேரம் நம்முடைய செய்தி. ஆமென். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் கையையும் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவனிங்கள், மோவாப்பில் அவள் வந்த பிறகு அவளுடைய வாழ்க்கை வேறு, பெத்லகேமில் இருக்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கை வேறு. பெத்லகேம் என்ற வார்த்தையினுடைய பொருள் அப்பத்தினுடைய வீடு, மகாராஜாவின் நகரம் என்று அழைக்கப்படுகின்ற இடம். பகல் வேளை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க கேட்போம். ரூத்தின் சரித்திரம் 1வது அதிகாரம் 21வது வசனம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். போதும். மோவாப்பில் இருந்து பெத்லகேமில் போய் அவள் திரும்பி ஜனங்களோடு பேசும் பொழுது பேசுகிறாள், நான் பெத்லகேமில் இருந்து போகும் பொழுது குறை உள்ளவளாய் அல்ல, நிறைவுள்ளவளாக நான் போனேன். அப்போ ஒரு மனிதன் பெத்லகேம் என்கிற அப்பத்தின் வீடு அல்லது தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனிதன் தங்கி இருப்பான் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது, அந்த மனிதனை கர்த்தர் நிறைவுள்ளவர்களாக அவர் வைத்திருப்பார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிப்பீர்கள் என்றால், இடைவிடாமல் பற்றி கொள்ளுவீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையின் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலே நிறைய குறைவுகள் நமக்கு வரலாம், நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான தேவைகள் நமக்கு வரலாம். நம்முடைய தேவன் யார்? என்றைக்குமே நம்மை குறை உள்ளவர்களாய் வைத்திருக்கிற தேவன் அல்ல, நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுவாராக. இந்த காலத்தில் காலை நேரத்தில் என்னென்ன குறைவுகள் காணப்படுகின்றதோ அதை ஆண்டவர் அறிவார். பிள்ளை செல்வம் குறைபட்டிருக்கிறதா? பொருளாதாரத்தில் குறைபட்டிருக்கிறீர்களா? வீடு வாசல் இல்லாதபடி குறைபட்டிருக்கிறீர்களா? எந்த விஷயத்தில் நீங்கள் குறைபட்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு என்னாலே தெளிவாய் சொல்ல முடியும், அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவதற்கு வல்லமையுள்ள தேவனை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே தான் போவாஸ் ரூத்தை வாழ்த்தும் போது ரூத்தின் சரித்திரம் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே அவர் வாழ்த்துகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. எத்தனை பேர் நம்புகிறீங்க எனக்கு கர்த்தர் நிறைவான பலனை தர வல்லவராக இருக்கிறார்? உங்க வாழ்க்கையில இன்றைக்கும் ஆண்டவர் நிறைவுகளை கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தால் கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறதான தேவன். வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். பாருங்கள், பவுல் குறிப்பிடுகிறார், நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். குடும்பத்தில் சமாதான குறைவுபட்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை சமாதானத்தினால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார்.
இருக்கிறார். உங்கள் குடும்பம் வேதனைகளால் நிறைந்திருக்கிறதா? உங்கள் வேதனைகளை நீக்கி உங்கள் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எவ்விதத்தில் நீங்கள் குறைவுற்றிருந்தாலும் அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்குகிறவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். அப்படியானால் நம்முடைய கூடாரத்தை தேடி விசாரித்தாலும் குறைவு என்கிற ஒன்று இல்லாதபடி நம்முடைய கூடாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் யோபுவின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. யோபுவை பார்த்து அவருடைய சிநேகிதர்கள் சொல்லுகிறார்கள், தேடி விசாரித்தாலும். பாருங்கள் 24வது வசனத்தை பாருங்கள். யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். பாருங்கள் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். இந்த வார்த்தை உங்கள் குடும்பங்களில் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிப்பதாக. உங்க வீட்டை விசாரிக்கும் பொழுது அதுல ஒரு குறைவும் இல்லாதபடி கர்த்தர் உங்கள் குடும்பங்களை நிறைவாக்குவாராக. இந்த காலை என்ன தேவையோடு இங்கே வந்திருக்கிறீர்கள்? எந்த வேதனையோடு இங்கே வந்திருக்கிறீர்கள்? நான் பிரசங்கிக்கிற தேவனால் உங்கள் பிரச்சனைகளை மாற்ற முடியும் என்பதை எத்தனை பேர் இந்த காலை நேரம் விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் மாற்றுகிறவர். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைபடாது. சங்கீதம் 34:10 படிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆரம்பத்தில் ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவோ சம்பூர்ணமான முடிவாக கர்த்தர் மாற்றுகிறவர். நம்முடைய தேவன் கொஞ்சம் கொஞ்சமாய் மனிதர்களை நிரப்புகிறதான தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிக்கணும். எந்த ஒரு நாள் ஆண்டவர் எல்லாத்தையும் வானத்தை திறந்து பொத்து அப்படியே மொத்தமா போட மாட்டார். சரி கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாய்த்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கொஞ்சம் கொஞ்சமாய் தான் நீங்கள் உயர்வீர்கள். பைபிள் சொல்லுகிறது, ஈசாக்கு வர வர என்ன செய்தாரா? விருத்தி அடைந்தார். தாவீது வர வர பலத்து கொண்டே வந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனிதனையும் கர்த்தர் ஒரே அடியில் நிரப்ப மாட்டார். சமீபத்தில் ஒருத்தர் சொன்னதை கேட்டேன், ஒரு ஆமேன் சொல்லு உனக்கு ஆடிக்கார் கிடைக்கும். என்னது? ஒரு ஆமேன் சொன்னா என்ன கிடைக்குமா? ஆடிக்கார் கிடைக்குமா? எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்பா. சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் எங்கேயாவது நிற்கதா பாருங்க. இல்லை. அதாவது இன்றைக்கு நிறைய பேர் மனிதர்கள் ஆசீர்வாதம் 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 என்று அலைகிறார்கள். தெளிவு இல்லாததுனால அலைச்சல் ஜாஸ்தி ஆகிறது. நல்லா கவனிக்கணும். பைபிளில் இருக்கிற எந்த வாக்குத்தத்தமானாலும் சரி, அதுக்கு கர்த்தர் ஒரு கண்டிஷன் வச்சிருப்பார். அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுகிறவனுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பலிக்குமே தவிர பாக்கி எல்லாம் ஏட்டு சுரக்காயாக தான் இருக்கும். விளங்கினவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. கொஞ்சம் கூட நீங்கள் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு உள்ள 180% பிரசங்கங்கள் எல்லாம் இந்த அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்டு வரும்போது கொடுக்குற வாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற போலியான வாக்குகளாக தான் இருக்குதே தவிர ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். எத்தனை வாக்குத்தத்த செய்தி கேட்டிருப்பீங்க, அதில் எத்தனை அண்ணன் எத்தனை பேருக்கு பலிச்சிருக்குன்றத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யார் யாரெல்லாம் அந்த வசனத்தினுடைய கட்டளை கீழ்ப்படுகிறார்களோ அத்தனை பேர் அந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் பேசுவார்கள், ஆனால் காண மாட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வசனத்தை கேட்கணும். சில இடத்துல வாக்குத்தத்தங்களுக்கு சட்டம் இல்லாதது மாதிரி தெரியும், ஆனா அதுக்கு தேவையான சட்டத்தை பின்னால எங்கேயாவது சொல்லி வச்சிருப்பார். பைபிளில் தேடி வாசிக்கணும். அதுல ஜோடு இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் சொன்னா உங்களுக்கு விளங்கும். யோவான் 14:14 வாசிங்க பார்க்கலாம். நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ எந்த கட்டளையோ இருக்கா? இல்ல. எந்த பிரின்சிபிளும் இல்ல. பிரின்சிபிளே இல்லாம ஒரு வாக்குத்தத்தம் சொல்றார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும்
அதை நான் செய்வேன். ஆனால் அதே யோவானை வச்சு ஆண்டவர் அதுக்குள்ள சட்டத்தை அவருக்கு நிருபத்தில் எழுதி வைக்கிறார். 1 யோவான் 5வது அதிகாரத்தில் அதனுடைய ஸ்தோத்திரம் 14-15 வசனங்களை பாருங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எப்படி? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி எப்படி கேட்கணுமா? அவருடைய சித்தத்தின்படி. எதை கேட்டாலும் செய்வார். ஆனா எப்படி கேட்கணும்? அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். ஆண்டவருடைய சித்தம் இல்லாம கேட்கிற எது ஒன்றும் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னு ஆசைப்படுகிறவங்க எல்லாம் ஆசீர்வாதங்களுக்குள்ள சட்ட திட்டங்களை கடைபிடிக்கிறதற்கு பழக வேண்டும். பைபிள்ல வாசிக்கிறோம்ல, நீயோ கடன் வாங்க மாட்டாய், என்ன கொடுப்பாய்? கடன் கொடுப்பாய். வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னுடையதான மாப்பி செய்கிற தொட்டியும் என்ன கலசமும் என்ன செஞ்சிருக்கோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் பயங்கரமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா உபாகமம் 28:1-2 அழகா சட்ட திட்டம் சொல்லி வச்சிருக்கிறார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருப்பாய். ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உன் மேலே பலிக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு நடந்தாதான் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வந்து பலிக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நிறைவாக்குவாரா நிறைவாக்க மாட்டாரா என்று கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை கர்த்தர் தம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய செய்து உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். உங்கள் குறைவுகள் நிச்சயமாய் நிறைவாகும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலே ஆண்டவருடைய மனிதனாகிய பவுல் குறிப்பிடுகிற வார்த்தையை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4 அதனுடைய 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய தேவன் நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். தமிழ்ல மகிமையிலே நிறைவாக்குவார்னு இருக்கு. ஆங்கில வேதத்தில் படிப்பீங்கன்னா மகிமையினால் நிறைவாக்குவார்னு எழுதப்பட்டிருக்கும். ஆமென். கர்த்தருடைய மகிமையினாலே உங்கள் குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாக்குகிறவர். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற நம்முடைய தேவைகளை நம்முடைய குறைவுகளை நீக்க மாட்டாரா? இந்த காலை நேரம் உங்களுக்குள் ஒரு பெரிய விசுவாசம் உண்டாகட்டும். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே பவுல் குறிப்பிடுகிறார், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல். 32வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவையே எனக்காக தந்தார்னா அவரோடு கூட நிச்சயமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளையும் எனக்கு தருவார். பரலோகத்திலும் இருக்கிற ஆசீர்வாதங்களை எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை தேவன் நிரப்புவார். உங்கள் நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாக வருஷிக்க பண்ணுவார். ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 20-21 பாருங்கள். ஞானமாயிருக்கிற ஆண்டவர் இயேசுவை குறித்து அங்கே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 8:20-21 வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படியாகவும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படியாகவும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். பாருங்கள், சாலமோன் ஞானியை கொண்டு ஆண்டவர் எழுதி வைக்கிறார். ஞானம் என்று அழைக்கப்படுகின்ற ஆண்டவராகிய இயேசுவை எந்த மனிதன் சிநேகிக்கிறானோ, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தில் படிச்சா, அவர்தான் ஞானம்
என்று வேதம் எழுதுகிறது. வாசிக்க கேட்போமா? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பாருங்கள், அவர்தான் ஞானமாயிருக்கிறவர், அந்த ஞானத்தின் உருவாயிருக்கிறவர், அனந்த ஞான சொரூபி. அந்த ஞானத்தை சிநேகிக்கிறவர்கள் யாரோ அவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படியாக அவர்களை நியாய பாதைகளிலே அவர் நடத்துகிறாரா? ஏன் சில கட்டளைகளை நமக்கு கொடுக்கிறார்? ஏன் நம்முடைய பாதைகளை திருத்துகிறார்? ஏன் சில வழிகளிலே நாம் சரியாக நடக்கும்படி கர்த்தர் நம்மை திருத்தி நடத்துகிறார் என்றால் வேறொன்றுக்கும் இல்லை, நம்மை அவர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக, அவர் நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக, நம்மை நியாய பாதைகளிலே அவர் நடத்துகிறார். எரேமியா 31வது அதிகாரம் 25வது வசனத்தை கவனித்தால் நம்முடைய ஆண்டவர் விடாய்த்து போன எல்லா ஆத்துமாக்களையும் சம்பூரணம் அடைய பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாக்களையும் நிரப்புவேன். பாருங்கள், விடாய்த்த ஆத்துமாக்களை சம்பூரணம் அடைய பண்ணுகிறார், தொய்ந்த ஆத்துமாக்களை எல்லாம் நிரப்புகிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் விடாய்த்து போன அனுபவத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்களா? தொய்ந்து போன அனுபவத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை தேவன் சம்பூரணம் அடைய பண்ணுவார், உங்களை கர்த்தர் நிரப்புவார். உங்கள் குடும்பங்கள் எல்லா நன்மைகளாலும் நிரப்பப்படும், உங்கள் குடும்பங்கள் சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்படும். நீதிமானுக்கு ஒரு குறைவும் வராது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் உங்களை ஒரு குறைவில்லாதபடி நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஒரு கண்டிஷன், பெத்லகேமை விட்டு விலகாம இருந்தா உன் வாழ்க்கையில் ஒரு குறைவும் வராது. ஆமென் சொல்லலாமா? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆலயத்துக்கு உண்மையா இருந்தா சொல்லுங்க. இந்த பாருங்க, சில ஆட்களுக்கெல்லாம் கழுத்து திரும்புகிற நரம்பு இல்லைன்னு நினைக்கேன். நான் சொல்றது புரியுதா? நீங்கள் தேவாலயத்தில் நிறைய பேர் இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. கண்ணு திறந்திருக்கு, ஆத்மா எங்கே போயிட்டு? அமெரிக்காவில் 3வது வானத்துக்கே ஏறி போயிட்டுன்னு அர்த்தம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களை இனி சரி பண்ணாமல் பிரசங்கம் பண்ண போகிறதில்ல. பக்கத்தில் திரும்பி பார்த்து சொல்லுங்க, தேவாலயத்துக்கு உண்மையாக இருந்தா. இங்கே இருந்தால் எல்லாரையும் எனக்கு தெரியும், யார் திரும்புறியே யார் திரும்பலன்னு. திரும்பாதது வரைக்கும் இதுதான் பிரசங்கம். சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இதுலேருந்து தெரியுது பக்கத்தில் பேச்சு இல்லைன்னு. அல்லேலூயா தோத்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா பாருங்க, அவங்க முகத்தை பாருங்க. என்னைய ஒரு ஆளும் பார்க்கப்படாது, உங்கள் கண்கள் இயேசுவின் நாமத்தில் திரும்புவதாக. எல்லாம் அவங்க மூஞ்ச பாருங்க. நல்லா இருக்கீங்களா? கேளுங்க, நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இப்போ சொல்லுங்க, தேவாலயத்துக்கு உண்மையாக இருந்தால், ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் உங்கள் குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாக்குவார். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு வராது. சொல்லுங்க, குறைவு வராது. ஆண்டவரை தேடாம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு அரை மணி நேரம் சும்மா வந்து இருந்தேன்னா கட்டாயம் குறைவு வரும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவரை வந்து லைட்டாக இப்படி எட்டி தலையை காட்டிட்டு ஓடிடுறது. நான் சொல்கிறேன், கர்த்தரை தேடுறதுன்றது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவரை வந்து பார்த்துட்டு போகிறது இல்லை. கர்த்தரை தேடுறதுன்றது வீட்டில் உட்கார்ந்துருந்தாலும் இரவும் பகலும் அவரை நம்முடைய இருதயத்தில் நினைத்து அவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிற அனுபவம் தான் அவரை தேடுகிறதான அனுபவம். ஆண்டவரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாதா? குறைவுபடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள், அவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறீர்கள். உங்கள் குறைவுகளை நிறைவாக்க அவர் வல்லமை உள்ளவர். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடினார், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே. ஒரு வரி கைத்தட்டி பாடலாமா? எஃப் மேஜர். ஹல்லேலூயா. எந்த குறைவும் உங்களுக்கு வராம கர்த்தர் உங்களை நடத்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க குறைவு நிறைவாகும். ஆமென். சத்தமா சொல்லுங்க, உங்க குறைவுகள் நிறைவாகும். அல்லேலூயா. ஆமென். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே.
கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் நம்முடைய மகிமையின் செல்வத்தினார், என் தேவன் நம்முடைய மகிமையின் செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்துகிறார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. எதிரிகள் முன் விருந்தொல்லை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொல்லை ஆயத்தப்படுத்துகிறார். எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நீங்கள் கவனித்தால், பேதுரு என்கிற தேவனுடைய மனிதனுடைய படகு வெறுமையாக இருந்தது. அவர் சொல்லுகிறார், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்று அவன் சொன்ன மாத்திரத்திலே வெறுமையாயிருந்த எல்லா படகுகளையும் ஆண்டவர் சம்பூரணமாய் நிறைய பண்ணினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை படகில் இருக்கிற வெறுமைகளை சம்பூரணமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உங்கள் தொழிலிலே காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் நஷ்டங்களையும் அவர் லாபமாய் மாற பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த காலை நேரம் உங்கள் குறைவுகள் நிறைவாகும்படி கர்த்தர் கிரியை செய்வாராக. பெத்லகேமில் இருந்த நகோமியினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால் நிறைவுள்ள வாழ்க்கையாய் காணப்பட்டது. ஆண்டவரை ஒரு மனிதன் தேடி ஆண்டவரை ஒரு மனிதன் பின்பற்றி நடப்பான் என்றால் அவனை ஒரு நாளும் குறைவுள்ளவனாய் அல்ல, அவனை நிறைவுள்ள மனிதனாய் வாழ வைத்து தேசத்தின் நடுவில் அவனை கனம் பண்ணுவதற்கு கர்த்தர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, பெத்லகேமில் நகோமி இருந்தது வரைக்கும் அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ரூத்தின் சரித்திரம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரூத் 1:13. அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதிருப்படிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால். போதும் கவனிங்க. இங்கே நகோமி மிக தெளிவாய் மோவாப்பில் இருந்து சொல்றா, தன்னுடைய மருமக்களை பார்த்து சொல்லுறா, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது. அப்போ பெத்லகேமில் அவ இருக்கிறது வரைக்கும் கர்த்தருடைய கை அவளுக்கு ஆதரவாக இருந்தது. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை பின்பற்றி நடந்தால், ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்ந்தால், ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களுக்கு கர்த்தருடைய கை ஆதரவாய் இருந்து கொண்டிருக்கும். இந்த நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனிதனுடைய கை உங்களுக்கு ஆதரவாய் இல்லாததை குறித்து கவலைப்படாதிருங்கள்.
கவனியுங்கள், மனிதனுடைய கை உங்களுக்கு உதவி செய்யாததை குறித்து கவலைப்படாதிருங்கள். மனிதனுடைய கை உங்களுக்கு சகாயம் பண்ண வராததை குறித்து கவலைப்படாதிருங்கள். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. உங்களை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கை உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய கை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்றால் நீங்கள் இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய கரம் ஒரு மனிதனுக்கு ஆதரவாக இருந்தால் அவன் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு சொல்றேன். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 50வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் இயேசுவின் கை என்ன செய்கிறது என்பதை அங்கே வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போமா? பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் நம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கவனிங்கள், வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது. தம்முடைய 2 கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தாராம். அப்படியானால் கர்த்தருடைய கை ஒரு மனிதனுக்கு துணையா இருக்கும் என்றால், கர்த்தருடைய கை ஒரு மனிதனுக்கு ஆதரவா இருக்கும் என்றால், அந்த கை அவர்களை ஆசீர்வதிக்காமல் விடவே விடாது. ஆண்டவர் தம்முடைய 2 கைகளையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தாராம். அந்த 2 கைகளையும் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதின் பொருள் என்ன? வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். 16வது வசனத்தை மட்டும் வாசிங்க. அதனுடைய வலது கையில தீர்க்காயுசு, அதனுடைய இடது கையில செல்வமும் கனமும் இருக்கிறதாம். நான் முதல்ல சொன்னேன், ஞானம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அடையாளம். இங்கே வாசிக்கிறோம், ஞானத்தினுடைய வலது கையில என்ன இருக்கிறதாம்? தீர்க்காயுசு இருக்கிறதாம். இரண்டாவது இடது கையில செல்வமும் கனமும் இருக்கிறதாம். அப்ப 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவருடைய வலது கரத்தினால் மனிதனுக்கு அவர் தீர்க்காயுசை கட்டளையிடுகிறார். நேற்று இரவு நான் பிரசங்கிக்கும் பொழுது சொன்னேன், எந்த வியாதியும் ஒரு மனிதனுடைய ஜீவனை பிடுங்குகிறதற்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்க மாட்டார். நமக்கு குறித்திருக்கிற நாள் வருகிறது வரையிலும் நம்மை அவர் காப்பாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வியாதியை குறித்த பயத்தை விட்டுவிடுங்கள். பயங்கள் உங்களை விட்டு விலகுவதாக. மரண பயங்கள் நீங்கி போகட்டும். ஆபத்துகளை குறித்த பயங்கள் உங்களை விட்டு நீங்கி போகட்டும். எல்லாவித போராட்டங்களை குறித்த பயங்கள் உங்களை விட்டு நீங்கி போகட்டும். சத்துருவை குறித்த பயங்கள் நீங்கி போகட்டும். கர்த்தருடைய கை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்றால் அந்த வலது கை உங்களுக்கு தீர்க்காயுசை கட்டளையிடுகிறதா இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு தீர்க்காயுசா இருக்கிறவர். பக்தனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், அவரே உனக்கு தீர்க்காயுசும் மகிமையுமானவர். அப்படியானால் கர்த்தர் நமக்கு தீர்க்காயுசாக இருக்கிறவர். வலது கையிலிருந்து தீர்க்காயுசை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இடது கையிலிருந்து செல்வத்தையும் கனத்தையும் நமக்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க எனக்கு ஆண்டவர் செல்வத்தை தருவார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி விசுவாசித்தா மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம பெரிய அப்பாட்டக்கரா ஒன்றும் பணக்காரன் ஆகண்டாம், அட்லீஸ்ட் நம்முடைய தேவைக்காவது நமக்கு வேணும். ஆமென். நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க, நம்முடைய பிள்ளைகளை ஆளாக்க, நம்முடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க, நம்ம சொந்தமாக வாசம் பண்ண, ஒரு வீடு கட்ட, இதற்கெல்லாம் நமக்கு நிச்சயமாக பணம் தேவை. தேவை எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் சொல்றேன், எல்லாரும் சொந்த வீடுகளில் வாசம் பண்ண வேணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆளும் வாடகை வீட்டில் என்ன செய்யக்கூடாது? குடியிருக்க கூடாது. நான் எல்லா கூட்டங்களிலும் சண்டேஸில் நான் பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக சொல்லுவேன், விசுவாசிகளுடைய வாடகை வீடு குடியிருப்பு நின்று போவதாக பைபிள் சொல்லுது. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் வருமானம் சின்னது, எனக்கு வருமானத்தை பார்த்தா எனக்கு வீடெல்லாம் கட்ட முடியாது. இந்த அவிசுவாசத்தை முதல்ல இருதயத்திலிருந்து தூக்கி எறி, ஆண்டவர் எனக்கு தர வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசி. கர்த்தர் உனக்கு வீடு கட்டி தர வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா?
எத்தனை பேர் நம்புகிறீங்க எனக்கு அப்பா வீடு கட்டி தருவார்னு நம்புகிறீங்களா? நம்புகிறவங்களா இருந்தால் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், சீக்கிரமாக நிறைய வீடு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு கிருபை தருவாராக. நிறைய வீடுகள் விசுவாசிகளுக்கு உண்டாகுவதாக. உங்களை கர்த்தர் தரித்திரமாய் வாழ விடக்கூடாது. உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் தருவாராக. அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்துல கர்த்தருடைய கையிலிருந்து வருகிற கனம் உங்களுக்கு உண்டாகுவதாக. நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் கர்த்தர் உங்களை கனம் பெற்றவர்களாக மாற்றுவார்களாக. நீங்கள் இருக்கிற குடும்பங்களிலே கர்த்தர் உங்களை கனம் பெற்றவர்களாக மாற்றுவாராக. அற்பமாய் எண்ணப்பட்ட யாபேசை கர்த்தர் கனம் பெற்ற மனிதனாய் மாற்றினது போல உங்களையும் கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே கனம் பெற்ற மனிதராக மாற்றுவாராக. உங்கள் குடும்பங்கள் இந்த பகல் முதல் கொண்டு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிற குடும்பங்களாய் மாறட்டும். ஆண்டவருக்கு கை ஒரு மனிதனுக்கு துணையாக இருந்தால் அந்த மனிதன் அந்த கை ஆசீர்வதிக்கும். இரண்டாவது, எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை பார்த்தால் ஆண்டவருக்கு கை அந்த மனிதனை தப்புவித்து கொண்டே இருக்கும். வாசிங்க பார்க்கலாம். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, பதிவிருக்கிறவர்களுடைய கைக்கும் சத்துருவினுடைய கைக்கும் ஆண்டவருடைய கரம் அவர்களை தப்புவித்ததா. இன்றைக்கும் இந்த பகல் வேளை கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நீங்கள் பற்றி கொண்டிருந்தால், ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் பற்றி கொண்டிருந்தால் ஆண்டவருடைய கை உங்களுக்கு ஆதரவாய் இருக்கும். அந்த கை உங்களுக்கு செய்கிற அடுத்த நன்மை என்ன தெரியுமா? உங்களை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிற தப்புவிக்கிற கையாய் இந்த கை உங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கும். உங்க வாழ்க்கையின் பின்பகுதியை திரும்பி பாருங்கள். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சத்துருவின் கண்ணிகள், எத்தனையோ விதமான பலவீனங்கள், எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தருடைய கை உங்களை காப்பாற்றி கொண்டு வருவது எவ்வளவு ஆச்சரியமான உண்மை. கொரோனா என்கிற கொடிய ஆபத்தில் இருந்து நம்மளை காப்பாற்றினது கர்த்தருடைய பாதுகாக்கிற வல்லமை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்துகள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். போகிற வருகிற வழிகளில் எல்லாம் ஆபத்துகள் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் கர்த்தரோ நமக்கு துணையாயிருந்து, கர்த்தரோ நமக்கு ஆதரவாயிருந்து நம்மை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி அவர் காத்து கொண்டிருக்கிறார். எல்லா விதத்திலும் கர்த்தருடைய கை நம்மை தப்புவித்து நடத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கை உங்களை தப்புவித்து நடத்துகிறதற்காய் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மூன்றாவது, ஆண்டவருடைய கை உங்களுக்கு ஆதரவாய் இருந்தால் இந்த கை என்ன செய்யும்? எஸ்ரா 8வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்கள். எஸ்ரா 8:22. வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்று அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். பாருங்கள், பைபிள்ல தெளிவாய் எஸ்ரா சொல்லுகிறார், தம்மை தேடுகிற அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய கரம் எப்படி இருக்கிறது என்றால் நன்மை செய்கிறதாக இருக்கிறதா. ஆண்டவருடைய கரம் நன்மை செய்கிறதான கரமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 வாசிக்கும் பொழுது பேதுரு பக்தன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே கொர்நேலியுவினுடைய வீட்டிலே பேசுகிறார். வாசிக்க கேட்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்போ ஆண்டவர் இயேசுவின் கை மனிதனுக்கு நன்மை செய்கிற கையா இருக்கிறது. மனிதனுக்கு நன்மையை அளிக்கிற கையா இருக்கிறது. சங்கீதம் 13:6 தாவீது ராஜா பாடுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை
பாடுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நன்மை செய்தபடியால் ஆண்டவரை ஒவ்வொருவரும் பாட வேண்டும். அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு தருகிற நன்மைகள் ஏராளம் தாராளம். இந்த உலகத்தில் அவரை போல நமக்கு நன்மை செய்ய வேறு ஒருவராலும் முடியாது. ஆண்டவர் யாருக்கும் தீமை செய்கிறவர் அல்ல, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வேதத்தில் நிறைய நன்மைகளை ஆண்டவர் செய்கிறாரா. பைபிள் சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறார். அப்போ புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவுன்னு வாசிக்கிறோம். ஒரு புருஷனுக்கு ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற புத்தி உள்ள மனைவி ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய நன்மை. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சகோதரர்களை பார்த்து நான் கேட்குறேன், எனக்கு ஆண்டவர் நல்ல மனைவி தந்திருக்கிறான்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ஜாக்கிரதை. ஆமாம், எனக்கு ஆண்டவர் நல்ல மனைவி தந்திருக்கிறான்னு சொல்கிறவங்க கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலர் சொல்கிறாங்க, அந்த ரோதனையை ஏன் பாஸ்டர் கேட்குறியே அப்படின்னு சிலருக்கு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தெரியுது. சரி, இந்த பக்கம் கேட்போம். எனக்கு ஆண்டவர் நல்ல கணவனை தந்திருக்கிறான்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை விட இந்த பக்கம் எவ்வளோ நல்லா இருக்குதுயா. ஆண்டவருக்கு தோத்துறோம். கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளே, தெளிவாக சொல்கிறேன், எந்த வீட்டிலையும் சரி, எந்த குடும்பத்திலையும் சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கொஞ்சம் கொஞ்சம் கசப்புகளும் பிரச்சனைகளும் எல்லாம் வரதான் செய்யும். ஆமாம், ரோட்டில் போகிற யாரும் நம்மள்கிட்ட சண்டை போட மாட்டான். சண்டை போட்டால் அடித்து மண்டையை உடைச்சி போடுவோம், அப்படி தானே? ஆண்டவருக்கு தோத்துறோம். நம்ம புருஷன் மட்டும்தான் நம்மக்கிட்ட சண்டை போட முடியும். அதனால வெளியே இருக்கிறவங்க சண்டை போடலை, அதனால் அவங்க நல்லவங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. புருஷனாக இருக்கிறதுனால தான் நம்மகிட்ட சண்டை போடுறார். அதே மாதிரி தான் இந்த அம்மா மட்டும்தான் தோசை கரண்டி எடுக்க முடியும். ரோட்டில் உள்ளவா தோசை கரண்டி எடுக்க முடியாது. கல்லை தூக்கி ஒரே இற விட்டு மண்டையை உடைச்சி போட்டுருவோம். அதனால் மனைவி அப்படித்தான் இருப்பா. அதனால் ஒருத்தரை ஒருத்தர் கசந்துட்டு இந்த மூஞ்சியை போய் கல்யாணம் பண்ணனே அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. இந்த அம்மா கிடைச்சதுனால தான் உயிரோடு இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நிறைய பேர் பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு சொல்லுவாங்க, இந்த ஆளை கல்யாணம் பண்ணதுக்கு நான் வேற என்னத்தையாவது பண்ணியிருக்கலாம். அது அப்போ யோசிச்சிருக்கணும். எப்போ? பிஃபோர் 25 இயர்ஸ். கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளெல்லாம் பிறந்து பிள்ளைகளுக்கும் கல்யாண வயசு ஆயாச்சு. இப்போ மாக்கும் பீலிங்கு, இவரை போய் கல்யாணம் பண்ணணும். இந்த பீலிங்கெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. நல்லா கவனிக்கணும். ஆண்டோடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் எப்பொழுதும் சந்தோஷமாய் வாழ பழகி கொள்ளணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அவர் ரொம்ப கரெக்டாக தான் பேர் பண்ணுவார். நமக்குத்தான் பேர் பண்ண தெரியாது. அவர் கரெக்டாக பொறுத்துகிறவர். ஜாடிக்கு ஏற்ற மூடியத்தான் தருவார். ஐயா, உனக்கெல்லாம் இப்படி ஒரு வாயாடி பொண்டாட்டி கிடைக்காட்டா நீ சரியாகவே மாட்ட. உனக்கும் 2 குத்து தர்ற ஆள் இல்லைன்னா நீயும் கீழ்ப்படிய மாட்ட. ஆகவே 2 சரியாத்தான் கத்த தந்திருக்கிறாரு. ஒத்துக்கிட்டியெல்லாம், அது வரைக்கும் சந்தோஷம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க. நம்ம இந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டை பார்த்து சொல்லுவோம், வாழ்ந்தா அவனை போல வாழணும். அவன் அங்கேருந்து சொல்லுவான், அவன் தான் பாக்கியவான், கொடுத்து வச்ச மகராஜை. இங்கே நம்ம நொந்துட்டு இருப்போம், அவன் அங்கேருந்து நம்மளை பார்த்து சொல்லுவான், அவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். இதுதாங்க வாழ்க்கை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவன் வாழ்க்கையில் பல கசப்புகளை வச்சு அடுத்தவனை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறான். அப்படி அல்ல, நமக்கு ஆண்டவர் தந்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க. ஆமாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லா ஃபேமிலி கேம்ப்லேயும் ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஆண்டவர் உங்களுக்கு தந்ததை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள்? அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காத, எந்த பக்கம் சொத்தையாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. கர்த்தர் தந்ததை நல்லா வாழ்கிறதுக்கு பழகி கொள்ளுங்க. கவனிங்க, மூஞ்சினால் எந்த சந்தோஷமோ வருமா வராதா? வராது. நான் எழுதி தரேன், வராது. ஆண்டுடைய தயவால் ஃபேமிலி சைக்காலஜின்றதில் ஒரு கொஞ்சம் படிக்கிறதுக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஒன்று சொல்லித்தரேன். மூஞ்சி அழகாக இருக்குதுன்னு நிறைய பேர் கல்யாணம் பண்ணுவான், அடுத்த நாளிலிருந்தே நரகம்தான் அவனுக்கு. அல்லேலூயா. ஆமாம், உண்மைதாங்க. சில ஆளெல்லாம் அழகாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணினான்னா அடுத்த நாளிலிருந்தே அவளுக்கு ரோதனை. ஒரு நேரம் அவனுக்கு சந்தேகம் என்ன செய்யாது, தீராது.
வீட்டிலேருந்து வெளியே போவான், 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஃபோன் அடிப்பான். ஹலோ என்ன பண்ணுற, ஹலோ என்ன பண்ணுற. தப்பி தவறி நம்ம ஃபோன் கால் வெயிட்டிங்கில் வந்துடப்படாது. உடனே கேட்பான், யாருக்கிட்ட பேச்சுன. இந்த சந்தேக பேர்வழிகளுக்கெல்லாம் அழகான பொண்டாட்டி கிடைச்சா நிம்மதியாக இருப்பாளாவா? வாய்ப்பே கிடையாது. வாழ்க்கைக்குள்ள இந்த முகத்திலேயோ டிப்டாப்பாக இருக்கிறதுலையோ வாழ்க்கை சந்தோஷமா இல்லை. ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பில் தான் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு கேள்வியை கேட்டுட்டு இந்த பக்கம் போயிடுறேன். எனக்கு தெரியல, மெசேஜ் டைரக்ஷன் மாறுது, எங்கேயோ குழப்பம் இருக்குது, கர்த்தர் சரி பண்ணுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன வார்த்தையை கேட்குறேன். என்னை நேசிக்கிற புருஷனை ஆண்டவர் தந்திருக்கிறான்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாரேன் இந்த பக்கம். என்னை நேசிக்கிற மனைவியை கர்த்தர் தந்திருக்கிறான்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்கய்யா, பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிக்கிறாங்க. நீவீர் ஆசீர்வதிக்கப்படுவீராக. ஆண்டவருக்கு தோத்திரம். இந்த ஆளுகளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதியா, இதுகளுக்கு திருப்தியே வராது. எவ்வளவு நேசத்தை காட்டினாலும் இதுக கம்ப்ளைண்ட், என் புருஷன் என்ன நேசிக்கலை. நான் நினைக்கிறேன் 24 மணி நேரமும் சேர் போட்டு முன்னால் இருந்துட்டு இப்படி இழிச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர்லாம் அப்படிதாயா எதிர்பார்க்கா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. முடியாது முடியாது முடியாது. நேசம்ன்றது பல்ல காட்டுறதுல இல்லை, நேசம் என்பது வேற வழிகளில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் செய்கிற நன்மையில் ஒன்று, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறார். இன்றைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கைகளில் உங்க குடும்பங்களில் திருமண வாழ்க்கை தடைப்பட்டிருக்கிறது என்றால் இந்த கூட்டத்துக்கு பிறகு அந்த தடைகளை கர்த்தர் உடைத்து உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவாராக. உங்க குடும்பங்களில் தடைப்பட்டிருக்கிற குடும்ப வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே சரியாவதாக. குடும்பங்களுக்குள்ள காணப்படுகிற குழப்பங்களை கர்த்தர் மாற்றி உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் நன்மைகளை தருவாராக. ஆமென். கை உயர்த்தி ஜோரா ஒரு தட்டு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மை செய்கின்றதான கரம் ஆண்டவருடைய கரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 139 9 10 வசனங்களை பாருங்கள். ஆண்டவருடைய கரம் நம்மை நடத்துகிறது. வாசிங்க பார்க்கலாம். நான் வெளியர் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை நடத்தும். போதும். உம்முடைய கை என்னை நடத்தும். கர்த்தருடைய கரம் நம்மை நடத்துகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப கவனமாக இருந்தால் கர்த்தருக்கு கை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். கர்த்தருக்கு கை உங்களுக்கு ஆதரவாக இருந்தால் அந்த கை ஒரு நாளும் உங்களை கைவிடாது. அந்த கை உங்களை நடத்தி கொண்டே இருக்கும். ஏசாயா 58:11 படிக்கிறோம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலேயும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பாய். எத்தனை பேர் நம்புகிறீங்க? என்னை ஒரு செழிப்பான தோட்டத்தை போல வைப்பார், என்னை ஒரு வற்றாத நீரூற்றை போல கர்த்தர் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக வைப்பார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 119 173 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 119 173 கர்த்தருடைய கரம் துணை செய்கிறதா இருக்கும். வாசிங்க. உம்முடைய கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. பாருங்க, ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு துணையாய் இருப்பதாக. ஆண்டவருடைய கரம் துணையாய் இருந்தா எந்த மனுஷனுக்கு கரமும் உங்களை எதிர்க்க முடியாது, எந்த மனுஷனுடைய கரமும் உங்களை ஜெயிக்க முடியாது, எந்த மனுஷனுடைய கரமும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. ஆண்டவருடைய மனிதனாகிய யோசேப்பை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு துணையாய் இருப்பார். இன்றைக்கும் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். எந்த வழிகளில் உங்களுக்கு துணையாய் இருப்பார். உங்கள் வாழ்க்கையின் பகுதிகளில் உங்களுக்கு துணையாய் இருப்பார். உங்கள் வேலை ஸ்தலங்களில் உங்களுக்கு துணையாய் இருப்பார். ஊழியத்தில் துணையாய் இருப்பார். ஆண்டவர் துணை செய்கிற எந்த இடத்திலேயும் சத்துருக்கள் மேற்கொள்ளவே முடியாது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் துணை செய்கிறதை பார்வோனும் அவன் சேனையும் கண்டபோது அவர்களை விட்டு ஓடுகிறதற்கு பிரயாசப்பட்டார்கள். நடந்தது என்ன? செங்கடலிலேயே கர்த்தர் அவர்களை கவிழ்த்து போட்டார்.
இருக்கார். அப்படியானால் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு துணை செய்தால் எந்த சத்துருக்களும் உங்களை மேற்கொள்ள முடியவே முடியாது. உங்கள் வாழ்க்கை ஜெயமாக காணப்படும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. என்னாகமம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய கரம் தாம் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிறதான கரம். வாசிங்க பார்க்கலாம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால சொல்லுகிறதை எல்லாம் தம்முடைய கரத்தினால உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை ஆசீர்வதிப்பேன்னு வார்த்தையில சொன்னார்னா அவருக்கு கையினால் அதை நிறைவேற்றும்படி கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். உங்களை உயர்த்துவேன்னு அவர் சொன்னார்னா நிச்சயமா உங்களை உயர்த்துகிறதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை தம்முடைய கரத்தினால செய்வார். உங்களை விடுவிப்பேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணினால் கட்டாயம் உங்களை விடுவிக்கிறதற்கு என்னென்ன செய்யணுமோ அவைகளை உங்க கரத்தினால செய்கிறவர். அவருடைய கரத்தினால செய்கிறவர். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 15வது வசனத்தில் தேவனுடைய மனிதனாகிய சாலமோன் சொல்லுகிறார், வார்த்தையினால சொன்னதை அவர் தம்முடைய கரங்களினால நிறைவேற்றுகிறார். வாசிங்க பார்க்கலாம். அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால நிறைவேற்றினார். தேவன் தம்முடைய வார்த்தையினாலே சொல்லுகிறதை தம்முடைய கரங்களினாலே அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவருக்கு கை உங்களுக்கு துணையா இருக்கிறதா? வருஷங்களுக்கு முன்னே கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை கூட வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் நிறைவேற்றி உங்களை கனப்படுத்தாமல் அவர் விடவே மாட்டார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். 3வதாக, ஆண்டவர் பெத்லகேமில் நகோமி இருந்தபோது அவருடைய வாழ்க்கையில் எப்படி அவர் கிரியை செய்தார்? வாசியுங்கள். ரூத் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். ரூத் 1 அதனுடைய 5. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மோவாப்புல வந்த உடனே நம்ம இங்க வாசிக்கிறோம், புருஷனையும் பிள்ளைகளையும் இழந்து தனித்தவளானாள். அப்ப பெத்லகேமில் இருக்கிறது வரைக்கும் புருஷனையும் காப்பாற்றினாரு, பிள்ளைகளையும் என்ன செய்தாரு? காப்பாற்றினார். அப்போ 3வது காரியம், கர்த்தரை ஒரு மனிதன் உறுதியாய் பற்றி கொள்ளுவான் என்றால், எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாமல் இருப்பான் என்றால் அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் காக்கிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். 121ஆம் சங்கீதத்தில் இன்றைக்கு நம்ம படித்தோமே, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறவர். 91ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. பாருங்க, கர்த்தர் ஒரு மனிதனை காக்க நினைத்தா ஒருத்தனும் அவனை தொடவே முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பைபிள்ல ஒரு மனிதனை உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை காப்பாற்றணும்னு நினைச்சா எத்தனை ஆட்களை வச்சு தேடினாலும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 23 அதனுடைய 14வது வசனம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் உள்ள ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்ன காப்பாற்றினா ஒரு நாளும் சத்துரு என்ன தொடவே முடியாது, சத்துரு என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. திரும்பவும் சொல்றேன், பயப்படாம இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்தில் நமக்கு நிழலாக இருக்கிறார்.
இருக்கிறார். சகோதரர்களுக்கு சொல்றேன், இந்த ஆபத்து நிறைஞ்ச உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றது கர்த்தருடைய பெரிய பாதுகாவலாக இருக்கிறது. ஆமான்னு ஒத்துக்கிடுறவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அதுலேயும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும்னா, இப்போ தம்பிமாரெல்லாம் வண்டி ஓட்டுறதை பார்த்தா நம்ம வெளியே போகணுமா வேண்டாமான்னு கேள்வி கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. ஆண்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வண்டியை வாங்கிட்டு வந்துடுறான் ரோட்டில். தோத்துறோம். சில ஆட்களை எல்லாம் பார்த்துட்டானுங்கன்னா பின்னால் இருக்கிற டயர் எங்கே வந்துடும்? முன்னால் வரும். 2 டயரை கம்பெனிக்காரன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறான், 2 டயரில் ஓட்டுடான்னு. இவன் ஆட்களை பார்த்துட்டான்னா ஒரு டயரில் தான் என்ன செய்வான், வண்டி ஓட்டுவான். ஆண்டுக்கு தோற்றுறோம். எப்போ உங்களை சொல்லலை, உலகத்தில் நீங்கள்லாம் நல்லவங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில கேஸ் எல்லாம் வரும்போது நாங்களே பார்ப்போம், எமன் வர்றான் அப்படின்னு நாங்களே ஒதுங்கிக்கிடுவோம். வருவானுங்க, அவனுங்க போக்கில் கட்டடிப்பானுங்க, என்னெல்லாமோ செய்கிறானுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுலேயும் இந்த பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுட்டா? இவங்க வண்டியில் வாரதை பார்த்தா அதிக 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 அதாவது மிக 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 கவனம் தேவை. ஏன்னா இவங்களுக்கு 2 கண்ணாடி வண்டியில் இருக்கிறது தெரியவே, அது எங்கே இருந்தால் நமக்கு என்ன, வலது பக்கம் யார் வாரா இடது பக்கம் யார் வாரா இந்த பாப்பே கிடையாது. என் ரோடு என் இஷ்டம், நான் போவேன், அவ்வளவுதான். நம்ம வேணும்னா என்ன செஞ்சுக்கிடணும், ஒதுக்கி போய்விடணும். அதில் 2 பிரேக்கு முன்னால் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு அந்த பிரேக்கெல்லாம் தேவையில்லை. ஆத்துக்காரர் வாங்கி கொடுத்த ஹீல்ஸு தான் அவங்களுக்கு பிரேக்கு. பார்த்துருக்கீங்களா? ஆமாம். இந்த மாதிரிப்பட்ட ஆளெல்லாம் வண்டி ஓட்டும் போது நம்ம டெய்லி எந்த பிரச்சனையிலையும் மாட்டாமல் வீட்டுக்கு வரோம். பார்த்தீங்களா? அது ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. ஓட்டி ஃபீல் உள்ளவையா அல்லேலூயா சொல்கிறாங்க, பின்னால் இருந்து போகிறவங்களுக்கு விளங்காது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஏம்மா என்ன நீங்கள் கோவிச்சிட்டீங்களா? உங்களை சொல்லலை, தூத்துக்குடி ஆளெல்லாம் நல்லா தான் ஓட்டுறிய. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தேன். என்னைய அன்னைக்கு 2 வீலரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு முடுக்கு சந்தான வழியில் போகணும். அதனால் காரை பாதி வழியில் நிறுத்திட்டு உள்ளே போகணுன்றதுனால மொத்தமாகவே என்னை 2 வீலரில் பிக் பண்ணிட்டு போனாங்க. போகிற வழியில் ஆண்டுக்கு தோத்துறோம். நான் பின்னால் இருந்துட்டு சொன்னேன், ஒரு அம்மா முன்னால் ஒரு மாதிரி ஓட்டிகிட்டு போச்சு. பின்னால் இருந்துட்டு சொன்னேன், பாச்சரையா பத்திரமா போகணும், பிரசங்கம் பண்ணணும், கொஞ்சம் மெதுவாக போங்கன்னு. அவர் விளங்கிக்கிட்டாரு. மெதுவாக கேட்காரு, செம்மறி ஆடை கண்டு பயப்படுறீங்களான்னாரு. அப்போதான் விளங்குனேன், இவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க, செம்மறி ஆடு. நான் மெதுவாக கேட்டேன், ஏயா இவங்களுக்கு செம்மறி ஆடுன்னு பேர் வச்சிருக்கிறீங்க? அதுவா பாஸ்டர், செம்மறி ஆடு குனிஞ்ச தலை என்ன செய்யாது, நிமிராது. இவங்களும் அப்படித்தான். இப்படி பார்த்தாங்கன்னா வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயாமல் நேரே போய் கொண்டிருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இந்த உலகத்தில் என்ன நடக்குன்றதை சொன்னேன், கேட்டிங்களா? இந்த உலகத்தில் நம்ம போயிட்டு ஒழுங்காக திரும்பி வாரது கர்த்தருடைய பெரிய கிருபை. கிருபை. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் எல்லாம் நான் பார்த்தாக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் காப்பாற்றப்படுவது கர்த்தருடைய பெரிய கிருபை. நீங்கள் நினைக்கிறீங்களா நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் பாஸ்டர், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறீங்களா? சமையல் பண்ணிட்டு இருந்த இடத்துல சும்மா இப்படி திரும்பினதுனால சாரி அந்த ஸ்டவ்வில் போய் பட்டு அதில் தீ பிடிச்சி அந்த அம்மா உணராமல் இருந்து அந்த தீ சரீரத்தில் பிடிச்சி பாதிக்கப்பட்டவங்க நான் பார்த்திருக்கிறேன். வீட்டில் தனியாக இருக்கும்போது பவனமாக பார்த்துட்டு இருந்தது. இந்த அம்மாவுக்கு கழுத்தில் தொங்குகிற செயின் ஒரு 25 பவுனுக்கு இருக்கும். இவ்வளோ உருட்டில் போட்டுட்டு நடக்கிறத பார்த்து கவனமாக இருந்துட்டு தனியாக அந்த அம்மா இருக்கிற சமயம் பார்த்து ஏதோ ஒரு ஆள் மாதிரி காலிங் பெல் அடித்து கதவை திறந்து அந்த அம்மாவை கொண்டு போட்டுட்டு அந்த செயினை பிடுங்கிட்டு போன சம்பவம்லாம் எனக்கு தெரியும். அல்லேலூயா. இன்றைக்கி நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நம்ம வீட்டில் தனியாக இருந்தாலும் நம்மை காப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாய் வருவது கர்த்தருடைய பெரிய கிருபை. நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒரு இடத்துல இருக்க மாட்டான், துரு 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 துருன்னு தான் ஓடிட்டு இருப்பான். எதை எடுக்காதடான்னு சொல்கிறோமோ அதைத்தான் எடுப்பான். எங்கே போவாதன்னு சொல்கிறோமோ அங்கே தான் போவான். எங்கே உட்காராதன்றோமோ அங்கே தான்
உட்காருவான். இந்த எடக்கு முடக்கான கையையும் காலையும் வச்சுக்கிட்டு தான் ஏதோ ஒரு வேன் டிரைவரை நம்பி ஏதோ ஒரு ஸ்கூலை நம்பி நம்ம அனுப்புகிறோம். நம்முடைய பிள்ளைகள் பத்திரமாய் போய் திரும்பி வருவது கர்த்தருடைய பெரிய பாதுகாவல் என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் கரங்களை கொட்டி என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் எனக்கு நிழலாய் இருக்கிறவர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். எத்தனையோ வியாதிகள் இந்த உலகத்தில் இருக்கு இல்லையா? எத்தனையோ பலவீனங்கள் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மை விட பணக்காரர்கள், நம்மை விட உயர்ந்தவர்கள், நம்மை விட அறிவில் தேர்ந்தவர்களுக்கெல்லாம் வந்திருக்கிற பலவீனங்களை பார்த்தால் கர்த்தர் நம்மை எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்துகிறார். அவன் கொரோனாவிலிருந்து தப்பி இருக்கிறதே கர்த்தருக்கு பெரிய பாதுகாப்பு. ஆமான்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டுக்கு தோற்றுறோம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், அப்போ பாஸ்டர் சில ஆட்கள் எல்லாம், சில பாஸ்டர்மாரு, சில விசுவாசிகள் எல்லாம் கொரோனாவில் செத்தாங்களே, கர்த்தர் அவர்களை பாதுகாக்கலையா? அதுக்கு ஒரு சின்ன காரியம் சொன்னால் உங்களுக்கு விளங்கும், உங்கள் சந்தேகங்கள் எல்லாம் மாறிடும். ஆண்டவருடைய பாதுகாவல் என்பது ஒரு வரையறைக்குட்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க. எலியாவை பார்த்து சொன்னாரு, உன்னை கொன்று போடுகிறதுக்கு ஆகாப் தேடுவான், மரியாதையாக போய் ஒழிச்சிக்கா அப்படின்னாரு. இவன் இல்லை, நான் ஒழிக்க மாட்டேன், எனக்கு நான் ஜெபம் பண்ணுனா வானத்திலிருந்து என்ன இறங்கும், அக்கினி இறங்கும்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இருந்திருந்தாம்னா அவன் கதை என்ன? சாப்டர் க்ளோஸு. ஒழிச்சிக்கான்னு சொன்ன உடனே ஒழிச்சிக்கிட்டான். இன்றைக்கு நிறைய பேர் விக்கினங்கள் கடந்து போக மட்டும் ஒழிச்சிக்கான்னு சொன்ன பிறகும் ரொம்ப தலக்கணம் கூடி வெளியே வந்து ரொம்ப ஓவராக ஆடுனாங்க, அதனால் பாதிக்கப்பட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா வணங்கிட்டியல்ல. கர்த்தர் கூறுகிற லிமிட்டை கிராஸ் பண்ணி போனால் அவ்வளவுதான். வண்டியை விற்கும் போதே சொல்கிறான், 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே என்ன செய்யாத சொல்லுங்க, போவாத. நான் 120 தான் போவேன்னா, 100 தான் போவேன்னா என்ன செய்ய முடியும்? 100 போயிட்டு 108 வர வேண்டியது தான். விளங்குச்சா? 100 போயிட்டு 108 வர வேண்டியது தான். அது ஒழுங்கு மரியாதையாக 60 போனால் தட்டுனாலும் லேசாக சின்ன சின்ன சிராய்ப்போட முடிஞ்சிடும். ஆண்டவருக்கு தோற்றுறோம். எல்லாமே ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே இருக்கிறது. தேவன் ஆனாலும் நம்மை கிருபையாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அநேக நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்காமல் விடுகிறதே இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன், நேரம் போய்விட்டது. 4வது ரூத்தின் சரித்திரம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். ரூத் 1:21 வாசிக்க கேட்போம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாக்கி திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி. சரி, போதும். என்ன சொல்லுகிறாள்? மோவாப்புல போன உடனே கர்த்தர் அவளை என்ன செஞ்சாரா? சிறுமைப்படுத்தினார். அப்போ சிறுமை இல்லாத வாழ்க்கை பெத்லகேமிலே அவளுக்கு இருந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறுமை இல்லாத உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். 1 சாமுவேல் 1:11 அன்னாள் ஜெபம் பண்ணுகிறாள், ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கணும்னு அவ ஜெபம் பண்ணுகிறார். வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:11 சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு. ஆமென். பாருங்க, அன்னாள் சொல்லுகிறாள், என்னுடைய சிறுமையை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கணும். சிறுமை என்பது பலவிதமான குறைவுகளும் இழப்புகளும் உள்ளதான வாழ்க்கை, சிறுமை நிறைந்த வாழ்க்கை. ஆனால் சிறுமை இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவர் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்க குடும்பத்தில் காணப்படுகிற சிறுமைகளை கர்த்தர் மாற்றி போடுவாராக. சங்கீதம் 107 சங்கீதம் 41வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, சிறுமையாய் இருக்கிறவனை அவர் சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம்.
107:41 எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக. ரூத் 1:21 மறுபடியும் வாசிக்கும் பொழுது 5வது காரியம் அங்கே இருக்கிறது. சர்வ வல்லவர் என்னை சிறுமைப்படுத்தி, அடுத்தது சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில். 5வது குறிப்பு, கிளேசம் இல்லாத வாழ்க்கை. கிளேசம் என்பது என்ன? அழுகை நிறைந்ததான ஒரு அனுபவம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 1:15 பாருங்கள். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. பாருங்க, அவள் அழுகிற அழுகையை ஏலியால புரிந்து கொள்ள முடியல. ஆகவே குடித்துக் கொண்டிருக்கிறாள் என்று ஏலி நினைத்தாள். ஆனால் அன்னாள் வந்து ஏலியினிடத்தில் சொல்லுகிறாள், நான் குடிக்கல, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகல் வேளை இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற தேவ ஜனத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க குடும்பத்துக்குள்ள அழுகைக்கும் கண்ணீருக்கும் எவைகள் காரணமாய் இருக்கிறதோ அந்த காரணங்களை எல்லாம் கர்த்தர் உங்களை விட்டு நீக்கி போடுவாராக. உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறுவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் கிளேசம் உள்ளவள் அழுது கொண்டே இருப்பாள் என்று பார்க்கிறோம். அப்போ பெத்லகேமில் இருக்கும்போது ஆண்டவர் அவளை கிளேசம் உள்ளவளாய் வைக்கவில்லை, அவளை மகிழ்ச்சியான ஒரு தாயாக வாழ வைத்தார். அப்படியானால் இந்த காலை நேரம் தேவ சமூகத்தில் இருக்கிற உங்களை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் வாழ வைக்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 30:11 படிக்கிறது போல, அவர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். என் மகிமை அமர்ந்திராமல் அவரை கீர்த்தனம் பண்ணும் பொருட்டு என் ரெட்டை களைந்து போட்டு என்னை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் அவர் இடை கட்டினார். உங்க குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் இப்படி மாற்றுவாராக. உங்க குடும்பங்களில் இருக்கிற கிளேசங்களை கர்த்தர் மாற்றி போடுவாராக. உங்கள் கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைத்து உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார். அன்றைக்கு ஒரு ஸ்திரீ அழுது கொண்டிருந்த போது அவரிடத்தில் வந்து விசாரிக்கிறார். யோவான் 20:15 ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று விசாரித்தார். இன்றைக்கு உன் கண்ணீரை விசாரிக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார். உன் புலம்பலை விசாரிக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார். பிள்ளையை குறித்து அழுகிறாயா? வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளை குறித்து அழுகிறாயா? மன கிளேசம் உள்ளவளாய் வாழ்கிறாயா? இன்றைக்கு உன் துக்கம் சந்தோஷமாய் மாற கர்த்தர் தம்முடைய வலது கரத்தை நீட்டி உனக்கு ஒரு அற்புதத்தை செய்தருளுவாராக. ஆமென். கடைசியாய் ரூத் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்கள். ரூத் 1:20. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். மாறா என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆமென். அல்லேலூயா. அவள் சொல்லுகிறாள், பெத்லகேமுக்கு திரும்பி வந்து நின்னுகிட்டு சொல்றா, நீங்க என்ன நகோமி என்று சொல்லாம என்னை மாறா என்று சொல்லுவீர்களாக. ஏனென்றால் நான் மோவாபுக்கு போன போது கர்த்தர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அப்போ பெத்லகேமில் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை இனிமையாக இருந்தது. ஆண்டவரை பற்றி கொண்டா உங்கள் கசப்புகளை எல்லாம் இனிமையாய் மாற்றுகிற ஒரு தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? கர்த்தரை நான் நெருங்கி வாழும் பொழுது பெத்லகேம் என்கிற ஆண்டவருடைய ஸ்தலத்தில், ஆலயத்தில் நான் உறுதியாக இருக்கும் பொழுது என்னை அவர் இவ்விதமாய் மேன்மையாய் வாழ வைப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜி மைனர் அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுள்ளே. தேவா நான் எழுதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம்
எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. மட்டையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம்